உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருமானம் வருது. ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் வச்சுக்குவோம். சும்மா உதாரணத்துக்கு 1 லட்சம் வச்சுக்குவோம். கூட கூட இருக்கலாம். அப்ப நீங்க எதையாச்சும் ஒரு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு ஒரு 2 லட்ச ரூபாய் மாத்த முடியுமா மாசம்? முயற்சி பண்ணலாம். இல்ல முடியுமா? நான் கேட்கறது சரியா புரிஞ்சுக்கணும். புரியுது சார். அப்படி மாத்துறதா இருந்தா எத்தனையோ பேர் 20,000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டி பார்த்து கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு 25,000 தான் கொண்டு வர முடியுது அவங்களால, இல்லைங்களா? எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் 6,000 ரூபாய்க்கு மேல அவனால சம்பாதிக்க முடியல. அவன் படாத பாடுபடுறான், ஒரு வேலை கிடைக்கல. அப்ப அவனுடைய வாழ்க்கைன்றது அவனுக்கு டிசைன் ஆயிருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராரு. அவர் என்கிட்ட ஜாதகம் பாக்குறப்ப சொல்றாரு, சார் செம்ம ட்ரை, சுத்தமா ட்ரை சார், எந்த வேலையுமே ஓடல, மாசம் 7 லட்ச ரூபாய்க்கு 7 லட்ச ரூபாய் தாண்ட மாட்டேன் சார் வருமானங்கிறாரு. அப்ப 7 லட்ச ரூபா ஒரு ட்ரை இல்லையா? வேலை இல்லையா அவருக்கு? 7 லட்சமே ட்ரை. சுத்தமா வேலை இல்ல, ஆர்டர் இல்ல, 7 லட்ச ரூபா ட்ரை. 7 லட்ச ரூபாய் தாண்ட மாட்டேங்குது, எப்படி நான் லைஃப் ஓட்டுறேன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் 7 லட்ச ரூபா ட்ரைனா அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவர் வேலையே இல்லாம 7 லட்ச ரூபா வருது. ஒருத்தன் கடுமையா வேலை பார்த்து 7,000 ரூபாய்க்கு முடியல. கண்டிப்பா எங்கெங்கயோ நார்த் சைடு இருந்து தூக்கிட்டு 100 ரூபாய்க்கு எங்க சித்தப்பா 50 ரூபாய்க்கு வராருன்னு சொல்லி போடுறான் இல்லைங்களா? அப்ப என்னன்னா அப்ப ஒரு மனிதனுடைய டிசைன் உங்களுக்கு புரியுதா? அவனால இன்னுமே பண்ண முடியல. ஒரு இடத்துல கொண்டு போய் 5 பேர்த்த வேலைக்கு சேர்த்து விட்டோம்னா இவன் மட்டும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவன் மட்டும் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், இவனால சம்பாதிக்கவே முடியல. அப்படிங்கிறப்ப எல்லாமே டிசைன்.